ஓம் சாந்தி. 12/1/2025. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா மதுவனம். ரிவைஸ் 15/11/2003. இன்று சகல பொக்கிஷங்களின் அதிபதியானவர் எங்கும் உள்ள பொக்கிஷங்களால் நிறைந்திருக்கும் தனது குழந்தைகளை பார்க்கின்றார். அவர் ஒவ்வொரு குழந்தையையும் சகல பொக்கிஷங்களினதும் மாஸ்டர் ஆக்கியுள்ளார். எவருமே உங்களுக்கு கொடுக்க முடியாத அத்தகைய பொக்கிஷங்களை நீங்கள் பெற்றுள்ளீர்கள். எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை சகல பொக்கிஷங்களும் நிறைந்தவராக அனுபவம் செய்கின்றீர்களா? அதி மேன்மையான பொக்கிஷங்களே இந்த ஞானத்தின் பொக்கிஷம், சக்திகளின் பொக்கிஷம், நற்குணங்களின் பொக்கிஷம் ஆகும். அவற்றுடன் கூடவே உங்களிடம் தந்தையிடம் இருந்தும் பிராமண குடும்பம் முழுவதிடம் இருந்தும் ஆசீர்வாதங்களின் பொக்கிஷமும் உள்ளது. எனவே சோதித்து பாருங்கள், நான் இந்த பொக்கிஷங்கள் அனைத்தையும் பெற்றுள்ளேனா? சகல பொக்கிஷங்களாலும் நிறைந்திருக்கும் ஆத்மாவின் அடையாளம் மற்றவர்களும் அந்த ஆத்மாவின் கண்கள், முகங்கள், நடத்தையில் இருந்து சந்தோஷத்தை அனுபவம் செய்வார்கள். இத்தகையதோர் ஆத்மாவுடன் தொடர்பில் வருகின்ற எந்தவோர் ஆத்மாவும் அந்த ஆத்மாவின் அலௌகீக சந்தோஷத்தால் ஆன்மீகமாகவும் வேறுபட்டவராகவும் இருப்பதை அனுபவம் செய்வார். உங்களின் சந்தோஷத்தை பார்க்கும்போது ஏனைய ஆத்மாக்களும் குறுகிய காலத்திற்கு சந்தோஷத்தை அனுபவம் செய்வார்கள். பிராமண ஆத்மாக்களான உங்களின் வெள்ளை ஆடை மிகவும் அழகாகவும் தனித்துவமாகவும் இருப்பதை எல்லோரும் உணர்கின்றார்கள். அதை விரும்புகின்றார்கள். அதன் ஊடாக அவர்கள் சுத்தத்தையும் எளிமையையும் தூய்மையையும் அனுபவம் செய்கின்றார்கள். சதா சகல பொக்கிஷங்களாலும் நிறைந்திருக்கும் எங்கும் உள்ள குழந்தைகள் எல்லோருக்கும் சந்தோஷமான முகங்களுடன் தமது நடத்தையால் ஒரு துளி சந்தோஷத்தை கொடுக்கும் சதா பாக்கியசாலி உலக உபகாரி குழந்தைகளுக்கும் சதா தமது மனதின் அதிபதிகளாக இருந்து தமது மனங்களை கட்டுப்படுத்த ஒருமுகப்படுத்தும் சக்தியை பயன்படுத்தும் குழந்தைகளுக்கும் தமது மனதை கட்டுப்படுத்துவதன் மூலம் உலகை வென்றவர்களுக்கும் தமது தூய்மையின் ஆளுமையால் சதா பிராமண வாழ்க்கையின் சிறப்பியல்பை அனுபவம் செய்யும் தூய பிராமண ஆத்மாக்களுக்கும் சதா டபுள் லைட்டாக இருந்து தேவதை வாழ்க்கையில் தந்தை பிரம்மாவை பின்பற்றுபவர்களுக்கும் பிரம்மாவிற்கு சமமான இத்தகைய குழந்தைகளுக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் நமஸ்தேயும். எங்கும் இருந்து பாபா கூறுவதை கேட்பதுடன் பாபாவை நினைவு செய்யும் குழந்தைகள் எல்லோருக்கும் அதிக அதிக அன்பும் நினைவுகளும் இதயபூர்வமான ஆசீர்வாதங்களுடன் உங்கள் அனைவருக்கும் நமஸ்தே. ஆசீர்வாதம். நீங்கள் சாகார பாபாவை பின்பற்றுவதன் மூலம் ஒரு சம்பூரணமான தேவதையாகி முதலாம் இலக்கத்தை கோருவீர்களாக. முதலாம் இலக்கத்தை கோருவதற்கான இலகுவான வழிமுறை முதலாம் இலக்க ஆத்மாவான பிரம்மாவை பார்ப்பதேயாகும். ஏனைய பலரை பார்ப்பதற்கு பதிலாக அந்த ஒருவரை பார்த்து அந்த ஒருவரை மட்டும் பின்பற்றுங்கள். நான் ஒரு தேவதை என்ற மந்திரத்தை உறுதியாக்கிக் கொள்ளுங்கள். வேறுபாடுகள் அனைத்தும் முடிவடைந்துவிடும். விஞ்ஞானத்தின் கருவிகள் தமது பணியை ஆரம்பிக்கும்.
நீங்கள் சம்பூரண தேவதைகளாகி பின்னர் தேவ தேவியர்களாகி புதிய உலகில் அவதரிப்பீர்கள். எனவே ஒரு சம்பூரண தேவதை ஆகுவதென்றால் சாகார் பாபாவை பின்பற்றுதல் என்று அர்த்தம். ஸ்லோகம்: அனைவராலும் மதிக்கப்பட்டவராக இருக்கும் பாக்கியம் மரியாதையை துரத்தலில் அடங்கியுள்ளது. அவ்யக்த சமிக்ஞை: உங்களின் சக்தி வாய்ந்த மனதால் சகாஷ் வழங்கும் சேவையை செய்யுங்கள். பாப்தாதா கருணை கொள்வதைப் போல் குழந்தைகளான நீங்களும் மாஸ்டர் கருணை நிறைந்தவர்களாக வேண்டும். உங்களின் மனப்பாங்கினாலும் சூழலினூடாகவும் ஆத்மாக்களுக்கு நீங்கள் தந்தையிடம் இருந்து பெற்ற சக்திகளை வழங்குங்கள். நீங்கள் குறுகிய காலத்தில் உலக சேவையை நிறைவேற்ற வேண்டியிருப்பதாலும் பஞ்சபூதங்கள் உட்பட எல்லோரையும் நீங்கள் தூய்மையாக்க வேண்டி இருப்பதாலும் இந்த சேவையை துரித கதியில் செய்யுங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. உன்னை போல ஆகணும், உன்னை போல ஆகணும், உன்னை போல நானும் ஆகணும். பாபா சொன்னபடி நானும் நடக்கணும்.